வணக்கம். மற்றொரு காணொளி பதிவில் இணைந்திருக்கின்றோம். கொழும்பில் உள்ள தனியார் ஹோட்டலில் எதிர்க்கட்சி அரசியல் கட்சி தலைவர்களுடைய சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பானது நேற்றைய தினம்தான் இரவு வேளையில் இடம்பெற்றிருக்கிறது. இரவு உணவும் நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் வஜிர அபேவர்தனுடைய அழைப்பின் பேரிலேயே இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக தகவல் ஒன்றும் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக 25க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகளை பிரதித்துவப்படுத்தும் தலைவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கை பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரான நாமல் ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் ஆகியோர் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் குறித்து தங்களுடைய நிலைப்பாட்டை கூட்டத்தில் விளக்கியுள்ளனர். எதிர்க்கட்சியின் தலைமையில் கொழும்பில் ஒரு பொது கூட்டத்தை நடத்துவது குறித்தும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டுள்ளது. மேலும் எதிர்காலத்தில் எதிர்க்கட்சிகள் இணைந்து எடுக்க வேண்டிய பல முக்கிய நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இதன்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அங்கு முன்வைக்கப்பட்ட அனைத்து திட்டங்களுடனும் உடன்பட்டுள்ளதாகவும் அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றது. இதேவேளையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவனுடைய தலைமை பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியாராச்சி நேற்றைய தினம் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து நெவில் வன்னியாராச்சியை இந்த மாதம் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சட்டவிரோதமான வருமானத்திற்கு அதிகமாக 28 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை குவித்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் இந்த விடயத்தில் விசாரணை தொடர்பாக நெவில் வன்னியாராச்சியிடம் தகவல் கோரப்பட்ட போதிலும் அவர் தொடர்ந்து தகவல்களை வழங்க தவறிவிட்டார் என்று ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நெவில் வன்னியாராச்சி நீண்ட காலமாக விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்பதையும், சொத்துக்கள் தொடர்பான 5 வழக்குகளில் அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதையும், உத்தரவுகளுக்கு அவர் தொடர்ந்து கீழ்ப்படியாததையும் கருத்தில் கொண்டுதான் அவரை விளக்கமறியலில் வைக்க நீதவானால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. மேலும் நெவில் வன்னியாராச்சி சட்டவிரோதமாக ஈட்டியதாக கூறப்படும் சொத்து தொடர்பில் குறிப்பிட்ட நாட்களில் நீதிமன்றத்தில் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு நீதவான் அறிவித்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டிற்கான சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அறிவிப்புகளை நெவில் வன்னியாராச்சி வழங்கவில்லை என்று 8 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் விசாரணையில் இருந்து பலமுறை தப்பித்து வந்ததாகவும் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியது. இதேவேளை சந்தேக நபரான நெவில் வன்னியாராச்சிக்கு பலஸ்முல்லவில் 3.7 ஏக்கர் நிலம், ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையம் மற்றும் பெல்லைகலையில் 4.5 மில்லியன் மதிப்புள்ள வீடு ஒன்றும் உள்ளதாக விசாரணையில் தெரியவந்தது. அது மாத்திரமன்றி மகரகம நாவினவில் 125 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடும், தெமட்டகொடவில் 15 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடும், சந்தேக நபர் திசமகாராமையில் 45.5 பெர்சஸில் ஒரு விடுதியை கட்டி வருவதுடன் 10 பேருந்துகள், 8 பார ஊர்திகள், 32 வங்கிகளிலும் 47 நிதி நிறுவனங்களிலும் வைப்புகளும் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. அதே நேரம் மடிவல ஹோட்டலில் 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிலமும், பெலியத்த மற்றும் வீரகெட்டிய பகுதியில் குத்தகைக்கு எடுக்கப்பட்ட 2 கடைகளும் இருப்பதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணை நடத்தப்படுகிறது. அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் டிசம்பர் மாதம் 2016ஆம் ஆண்டு ஜனவரி முதல் 2017ஆம் ஆண்டு வரை சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை வழங்குமாறு ஆணைக்குழு சந்தேக நபருக்கு அறிவித்துள்ளது. அதன்படி 7 மாதங்களுக்கு பின்னர் அவரால் வழங்கப்பட்ட தகவல்களை ஆராய்ந்ததில் அது உண்மையல்ல என்று தெரிய வருகிறது. கடந்த 8 ஆண்டுகளில் வருமானம் மற்றும் செலவு பதிவுகள் மற்றும் சொத்துக்கள் தொடர்பாக பல சந்தேகங்களில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிய வந்திருக்கிறது. எனினும் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை முழுமையான தகவல்கள் வழங்கப்படவில்லை. அதே நேரத்தில் 2013ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 1ஆம் தேதி முதல் 2014ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 24ஆம் தேதி வரை சந்தேக நபர் தன்னுடைய வருமானத்தை விட 28 மில்லியன் ரூபாய் அதிகமாக சம்பாதித்ததாக
ஆணைக்குழு நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது. நீண்ட காலத்திற்கு பின்னர் தகவல் சமர்ப்பிக்கப்பட்ட போதிலும் விசாரணையில் தகவல்கள் தவறானது என்றும் அது முழுமையற்றது என்பதும் தெரியவந்தது. சந்தேக நபரிடம் மீண்டும் ஒரு பிரமாண பத்திரம் வழங்குமாறு கேட்கப்பட்ட போதிலும் சந்தேக நபர் தகவலை வழங்க தவறியதனால் 26ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு அன்று அவரை வருமாறு கேட்கப்பட்டிருந்த போதிலும் சந்தேக நபர் மீண்டும் ஒரு வாக்குமூலம் அளிக்க அவகாசம் கோரியுள்ளார். விசாரணைக்கு உதவுவதற்கு பதிலாக சந்தேக நபர் 8 ஆண்டுகளாக தொடர்ந்து அவகாசம் கேட்டு வருகின்றார். அதன்படி ஆணைக்குழு அதிகாரிகள் குழு ஒன்று அத்தநாயக்க மெதமுலானவில் உள்ள சந்தேக நபரின் வீட்டிற்கு சென்றபோது சந்தேக நபர் அங்கு இல்லை. சந்தேக நபரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் தொலைபேசி துண்டிக்கப்பட்டது என தெரிவிக்கப்படுகிறது. ஒரு கட்டத்தில் தொலைபேசி இயக்கப்பட்டது. மேலும் சந்தேக நபர் அழைப்பு இணைக்கப்பட்டு 52 வினாடிகளுக்குள் மற்றொரு திகதியை கோரினார். அதன்படி நேற்று வருமாறு அவருக்கு ஒரு கடிதம் வழங்கப்பட்டது. சந்தேக நபரிடம் 2014ஆம் ஆண்டு முதல் அவர் வெளியிடாத பல சொத்துக்கள் இருப்பதாக விசாரணையில் தெரியவந்துள்ளமையும் குறிப்பிட்டு கூறத்தக்க விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் விஜயராம இல்லத்தை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஏன் இன்னமும் ஒப்படைக்கவில்லை என்ற விளக்கத்தை ஊடக பேச்சாளர் மனோஜ் கமகே வெளியிட்டுள்ளார். அரசு அதிகாரிகள் மதிப்பீட்டு பணிகள் மேற்கொள்ளாத காரணத்தினால்தான் இல்லத்தை இன்னும் ஒப்படைக்கவில்லை என்று தெரிவித்தார். விஜயராம அரசு உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிச முன்வைத்த குற்றச்சாட்டு குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பு விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தை இதுவரை அரசுக்கு ஒப்படைக்கவில்லை என்று அமைச்சர் நலிந்த ஜேதிச குறிப்பிட்டார். அரசு குறிப்பிடும் பொய்களில் இதுவும் ஒன்றாகவே காணப்படுகிறது. விஜயராம இல்லத்தை ஒப்படைக்குமாறு ஜனாதிபதி செயலகம் 2025ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 24ஆம் தேதியன்றுதான் உத்தியோகபூர்வ கடிதத்தை அனுப்பியிருந்தது. நிச்சயிக்கப்பட்ட காலம் ஏதும் அந்த கடிதத்தில் குறிப்பிடவில்லை. இந்த உத்தியோகபூர்வ இல்லத்தில் அரசுக்கு சொந்தமான சொத்துக்களும் ஜனாதிபதி செயலகம் மற்றும் பிரதமர் அலுவலகத்திற்கு சொந்தமான சொத்துக்களும் உள்ளது. இந்த சொத்துக்களை மதிப்பீடு செய்து அடையாளப்படுத்துமாறு பொறுப்பான அரசு அதிகாரிகளுக்கு நாங்கள் ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தோம். அதிகாரிகள் இங்கு வருகை தந்து குறித்த மதிப்பீட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதை தாமதப்படுத்தியதனால்தான் இந்த வீட்டை ஒப்படைக்கவில்லை. இல்லையென்றால் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிச மஹிந்த ராஜபக்ஷ அரசுக்கு சொந்தமான சொத்துக்கள் லொரியில் ஏற்றிச் சென்று விட்டார் என்று குறிப்பிடுவார். இவ்வாறான பின்னணியில் அரசு தகவல் திணைக்களத்தின் அதிகாரிகள் இந்த வீட்டை நேற்றைய தினம் காணொலியாக பதிவு செய்துள்ளார்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீது சேறு பூசுவதற்கு ஏதாவது ஒரு விடயத்தை தேடிக்கொண்டு ஊடக கண்காட்சி நடத்துகின்றார்கள் என அவர் தெரிவித்திருந்தார். இதேவேளை ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால ஆகியோரை தற்கொலை தாக்குதல் அல்லது ஸ்னைப் தாக்குதல்களில் கொலை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்றும் நிலவுவதாக இலங்கை போலீஸ் துறையை அரசியலிலிருந்து விடுவிக்கும் சர்வதேச அமைப்பின் தலைவர் அஜித் தர்மபால மீண்டும் தெரிவித்தார். இது தொடர்பான ரகசிய விசாரணைகள் நடைபெறுவதாகவும் விசாரணைகளை நடத்தும் அதிகாரிகளுடன் தான் நேரடி தொடர்பில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இணையதளம் ஒன்றுக்கு பிரித்தானியாவில் இருந்து வழங்கிய கலந்துரையாடலில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். குறித்த விசாரணை தகவல்களை பொதுவெளிக்கு தெரியப்படுத்த முடியாதுள்ளது. ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால ஆகியோர் மக்கள் மத்தியில் பிரபல்யமாகியுள்ளதோடு அன்புக்கும் ஆளாகியுள்ளனர். ஆனால் போதைப்பொருள் மற்றும் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பல்கள் அதில் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளின் பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர். நேரடியாக குறிப்பிட முடியாவிட்டாலும் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவிற்கு 100% ஆபத்து நெருங்கிவிட்டது. அவரை படுகொலை செய்வதே அவரின் நோக்கம். இன்னும் ஒரு வருடத்தில் இலங்கை சமூகம் மற்றும் பொருளாதாரத்தில் பாரிய மாற்றங்களுக்கு உள்ளாகப் போகிறது. இதை விரும்பாத சக்திகள் இவர்களை முடித்துவிடவே சிந்திப்பார்கள் என அவர் தெரிவித்திருந்தார்.